கடைசி காலத்தில் யார் யார் நன்மை செய்தால் தீமை செய்தால் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமாங்க, இந்த பூமியில வாழும்போது அந்த தெய்வம் நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நித்திய வாழ்வு, மனித வாழ்வு, மண்ணோடு மண் போற வாழ்வு அல்ல, மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வுங்க. கேட்க அன்பான உறவுகளை சூழ்நிலை யாரும் கெட்டு போற என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ரத்தம் சிந்தினாரு பாருங்க. என்ன சொல்ல முடியுமா? என் பாவத்துக்காக சாபத்துக்காக ரத்தம் சிந்தினார் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாதுங்க. என் தெய்வம் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தன் எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்த அன்பை வெளிப்படுத்தினாருங்க. அந்த தெய்வம் வர போகிறார். ஏழுங்க சத்தம் இயேசு வர போகிறார். இயேசு வர போகிறார். இயேசு வர போகிறார். இயேசு அவர்களுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டு மெய்யான தெய்வம் இந்த உலகம் முழுவதும் எல்லா ஜனத்துக்காக பாவம் செய்த திரும்ப செய்து ஆபத்திய மாறுது ஜனங்களை மீட்க முடியாது. ஆனவராய் தெய்வம் மனுக்குட்டை மீட்க முடியாது பூமியில வந்தாருங்க. அந்த நல்ல தெய்வம் தேடி வந்திருக்கிறார். அன்பான உறவுகளை சொன்னாலே மனித வாழ்வு மண்ணோடு மண் போற வாழ்க்கையில இந்த பூமியோடு மனித வாழ்வு முடிகிற வாழ்வு நமக்கெல்லாம் நித்திய வாழ்வு. நீ பூமியில பிறந்த எல்லா மனிதனுக்கும் நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு, வாழ்வு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழும்போது ஆண்டவராகி தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் வேற எந்த காரியம் செய்தாலும் மோட்ச வாழ்வு மனிதனுக்கு இல்லை. கேட்க அன்பான உறவுகளை சொன்னாலே ஆமாங்க, என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தால் இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. வேற யாரும் காப்பாற்ற முடியும்? இயேசுவை இல்லாமல் யாரும் காப்பாற்ற முடியாது. ஆமாங்க, இந்த பூமியில வாழும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கடைசியில யாராலா என்னென்ன காரியம் நியாயத்திற்கு வர போதுங்க. அதுதான் சத்த நியாயத்திற்கு வர போது நியாயத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மெய்தாய் ஆண்டவராக இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது பாவமணி பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வுக்கு செல்ல இயேசு நல்லவரா இருக்காரு. ஆமாங்க, இயேசு இல்லாம நித்திய வாழ்வுகளை வழிபட வாழ்வுகளை அந்த தெய்வங்களை அழைக்கிறாருங்க. யாரெல்லாம் அறியாம தெரியாம அறிந்து கொள்ளுங்க. இயேசு மெய்யான தெய்வம். உங்களுக்காக எனக்காக ஒரே ஒரு தெய்வம் ரத்தம் சிந்த இயேசுங்க. அந்த இயேசு உங்களுக்கு வாழ விரும்புகிறார். ஆமாங்க, இயேசு உங்களுக்கு வாழ விரும்புகிறார். இயேசுவை சந்திக்க முடிய வந்திருக்கிறாருங்க. வாழ்க்கை இயேசு கொடுக்கும் போது நீங்க வாழ்ந்திருப்பீங்க. வாழ்ந்திருக்க மாத்தம் இந்த ஆயுஷ் நாட்கள் முடிந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அதான் முக்கியங்க. ஆமா, பூமியோடு மனிதோட வாழ முடிய வாழல மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு, வாழ்வு, வழிபட வாழ்வு. அந்த வாழ்வு யாராலும் தர முடியாது. ஆண்டவராகிய இயேசுவால தர முடியாது. தெரியுங்களா? இயேசுதான் முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்திருக்காங்க. அந்த நல்ல தெய்வம் ஒரு தேடி வந்திருக்கிற அன்பான உறவுடைய சொந்தங்களே, இந்த கடைசி காலம் வாழ்ந்து கொடுக்க ஏதோ ஒரு சத்தம் சத்தம் அசட்டை பண்ணாதீங்க. இயேசு மெய் தெய்வம் சந்திக்க முடியாய், ஒரு வாழ்வு தர முடியாய், ஒரு நன்மை செய்ய முடியாது. ஆண்டவராகி தெய்வம் தேடி வந்திருக்கார். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்தான் மெய்யான தெய்வம். இயேசு மெய்யான தெய்வம். உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உன்னை அழகு பார்க்கிற தெய்வம் இயேசு. அது இயேசுக்கு வாழ்க்கையில கொடுங்க. நம்ம இயேசுக்கு வாழ்க்கையில கொடுங்க. நான் ஜெபிக்க போறோம். உள்ள செபிக்கணும், பிரார்த்தனை பண்ண இயேசுவை தேடி வந்திருக்க